ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு அச்சு அசலா ஒரே மாதிரி. அது என்ன அச்சு அசல் ஒரே மாதிரி சொல்றேன் கேளுங்க. இப்போ இங்க பாருங்க, என் கையில 2 குட்டி வாத்து இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல, பார்க்கிறதுக்கு அப்படியே இருக்கு. அதே மாதிரி நீங்க ட்வின்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. நேத்திக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது, நான் ஒரு டாக்டர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன். அந்த பேஷண்ட்டுக்கு கூட அவங்களுடைய பிரதர் வந்திருந்தாங்க. அவர் ஒரு டாக்டர். இந்த பேஷண்ட்டுக்கு அடுத்த நாள் ஆப்ரேஷன். நான் மயக்க மருந்து டாக்டர்ன்றனால அவங்களுக்கு நான் தான் மயக்க மருந்து அடுத்த நாள் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால அவங்கள வந்து பார்க்குறதுக்காக நான் போயிருந்தேன். அடுத்த நாள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே பார்த்தா ஒரு 12-13 வயசு பையன் இருக்கிறான். அந்த ப்ரீவியஸ் டே நான் பார்த்தேன்ல ஒரு டாக்டரை, அப்படியே அச்சு அசலா அவரையே மாதிரி. ஆனா ஒரே டிஃப்ரென்ஸ், இந்த பையனுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு, அவருக்கு 45 வயசு இருக்கும். ஆனா கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாம அந்த ஃபேஸ் அப்படியே இருந்துச்சு அவரை மாதிரி. இது என்னங்க, அப்பா மாதிரி மகன் இருக்கிறது அது பெரிய ஒரு ஆச்சரியமா சொல்றீங்களே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். இருப்பாங்க சிலருக்கு வந்து அப்பா மாதிரி கண் இருக்கும், அப்புறம் சிலருக்கு வந்து மூக்கு இருக்கும், சிலருக்கு அப்பா அம்மா 2 பேருடைய ஃபீச்சர்ஸ் சேர்ந்து வரும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி அப்படியே மகன் இருப்பாங்க, இல்லைன்னா அப்படியே மகன் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அப்படி உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும், இந்த கார்பன் காப்பி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மகன்கிட்ட என்ன அப்படியே உன் அப்பா மாதிரி இருக்கிறியே அப்படின்னு சொன்னா அந்த மகனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாவுக்கு சொல்லவே வேணாம், அவருக்கு வந்து அம்மா மாதிரி இல்லாம தன்னை மாதிரி பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப ஒரு பெருமை கலந்த சந்தோஷம் இருக்கும். ஆனா மகன் அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்றதுக்காக அப்பா மாதிரியே குணங்களும் இருக்குமா? சில வேளைகள்ல இருக்கும், சில வேளைகள்ல இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பா இருக்கிறாரு, ரொம்ப குணசாலி, அவர் கோவப்பட மாட்டாரு, கெட்ட பழக்க வழக்கங்கள் கிடையாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டாரு, ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப இன்டெலிஜென்ட் வேற. ஆனா அந்த மகன் முகத்தை பார்க்கறதுக்கு அப்படியே அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி வந்து பிறந்திருக்கிறான். ஆனா மகனுக்கு அவரிடத்தில் உள்ள அந்த குணங்கள் இல்லை. நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் பயங்கரமா படுறான். அண்ட் ஆல்சோ படிப்புலையும் ரொம்ப மந்தமா இருக்கிறான். அப்ப அந்த அப்பா அம்மாவுக்கு வருத்தம். அவங்க சொல்றாங்க, அப்பா சொல்றாரு, முகம்லாம் என்னைய மாதிரி அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி வந்திருக்கிறானே என் மகன், குணமும் என்ன மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? சரி, இப்ப இந்த அச்சு அசலா ஒரே மாதிரி அப்பா மகன் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைச்சப்போ மனுஷனை எப்படி படைச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தேவன் மனுஷனை அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்த அந்த கடவுள் அவருடைய சாயலாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? ஆனா அப்படி இருந்துட்டு குணாதிசயங்கள் அவரை மாதிரி இல்லையே. பொய், புரட்டு, கோபம், எரிச்சல், சண்டை, சச்சரவு, கெட்ட பழக்க வழக்கங்கள்னு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து அந்த கடவுள் எவ்வளவு வருத்தப்படுவார்ல. அப்ப நான் எப்படி இருக்கணும்? அந்த தேவ சாயலை பெற்ற நாம் எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை அப்படின்னு சொன்னா மைண்ட் செட், இல்லைன்னா ஆட்டிடியூட். அப்ப ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருந்த அதே ஆட்டிடியூட், அதே மைண்ட் செட் நமக்கும் இருக்கணும். அப்படின்னா அந்த தேவ சாயலை பெற்றுக்கொண்ட நாம் இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்? நாம் மற்றவங்க கிட்ட அன்பா இருக்கணும், நாம மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நாம அவங்கள எல்லாரையும் நாம நேசிக்கணும், இயேசுவின் அன்பை நாம வந்து பிரதிபலிக்கணும். ஏன்னா தேவ சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளை பார்க்கிறவங்க அந்த ஜீசஸுடைய அன்பை நம்மில் பார்க்கணும்.
அந்த அன்பு நம்ம கிட்ட இருந்து வழிந்தோடி போய் அவங்கள தொடணும். அப்ப நம்ம சுற்றிலும் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நாம அன்பா பழகணும், அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யணும். அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி நம்ம எதையும் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம நல்ல காரியங்களை செஞ்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி, அவங்களுக்கு கஷ்டம் வந்துன்னா ஒரு கையை கொடுத்து அவங்கள தூக்கி விட்டு, இப்படி நாம் அன்புள்ளவர்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கும் அந்த ஜீசஸ் கிரைஸ்டுடைய மைண்ட் செட் இருக்குது, அவருடைய ஆட்டிடியூட் நமக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி உடையவளாக நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா ஏசப்பா சந்தோஷப்படுவார் தானே. அப்பனா நாம ஒவ்வொருத்தரும் ஜீசஸ் கிரைஸ்டுடைய மைண்ட் செட் உள்ளவங்களா இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பிரயாசப்படணும். பிரயாசப்படுங்களேன். God bless you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அச்சு அசலா தேவ சாயல பெற்றிருக்கிற நாம் எப்படி ஜீசஸுடைய மைண்ட் செட்டோட ஆட்டிடியூடோட இந்த உலகத்துல வாழணும், மற்றவங்க மத்தியில எப்படி நம்ம இருக்கணும், ஜீசஸ் கிரைஸ்ட எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோல பார்த்துருக்குறோம். நிறைய பேருக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. God bless you.